சூடாக சுவையாக மிசிபிலாபாத் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அரிசி ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். அதை பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை தாண்டி தக்காளி 4 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். க்யூப்ஸாக கட் பண்ணி புளி கரைசல் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய் 2 எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் மசாலா, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்பி எண்ணெய், நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து 2த்தையும் போட்டு கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டு இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் மசாலா போட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம வந்து போடுறோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே அந்த அரைஞ்ச வெங்காயம் வதங்கிடும். அதை தாண்டி எல்லா காய்கறியும் போட்டு வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு ஊறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஊற வச்ச பருப்பை வந்து போட்டுட்டு அதை தாண்டி நம்ம எடுத்த அரிசியை வந்து கழுவி அதில் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு புளி கரைச்சலை வந்து இதில் சேர்த்து அந்த பருப்பு, காய் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் வந்து மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி சீராக பார்த்துட்டு ஆட்டிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வெந்து வந்திருக்கும். ஸோ கொத்தமல்லி தழையும் நெய்யும் சேர்த்து சூடாக பரிமாறலாம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.